மின்கட்டண உயர்வு குறித்து மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். அதனை நாம் தற்போது பார்க்கலாம். குடும்பம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இப்போதான் ஏற்றுனாங்களே கரண்ட்டுது, மறுபடியும் இதே மாதிரி பண்ணினே இருந்தாங்கன்னா அவங்களுடைய இது என்ன சொல்கிறதே தெரியாது. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ண முடியும், ஆனால் வருமானம் இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்குது. இப்போ தான் காய்கறி விலையெல்லாம் ஏறிக்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் ஏற்றம் இங்கே அதிகப்படுத்தினாங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? எல்லா ஃபேமிலியிலுமே இப்போதைக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கரண்ட் பில்லு, காய்கறிகள், அப்புறம் பெட்ரோல் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாமே பார்த்து இந்த அரசாங்கம் செய்கிறது நல்லது. வரமுறை இல்லாமல் அப்பப்போ மின் கட்டணம் உயர்த்தது ரொம்ப கஷ்டம். மின் கட்டணம் இல்லை, எல்லாமே உயர்த்திருக்காங்க. இதில் மின் கட்டணம் இன்னும் சுமையை ஜாஸ்தியாகுது. இல்லை, சரிப்பட்டு இல்லை. ஏன்னா டொமெஸ்டிக் இது வந்து கம்மி ஏற்றினது தப்பு. கமர்ஷியல் ஏற்றலாம். ஏன்னா எல்லாம் விலைவாசி ஏறுறப்போ வந்து கமர்ஷியலில் கொஞ்சம் இபி பில் ஏறினாலும் பிரச்சனை இல்லை. டொமெஸ்டிக்கில் ஆல்ரெடி எல்லாம் விலைவாசி தலை மேலே போயிட்டு இருக்குது. இதில் இபி வந்து ரெகுலர் ஐட்டம் டெய்லி யூஸ் பண்ணுறது 100 யூனிட்ஸ்க்கு கீழே தான் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. மினிமம் யூனிட்ஸே 100 மேலே தான் எல்லா வீட்லேயும் ஆகும். இப்போ இருக்கிற இடத்துல எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த கட்டணம் வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும். இன்னும் கம்மி பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் ஏற்றுனது ரொம்ப தப்பு. நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கரண்ட் பில்லு வந்து கூடினது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து பாதிப்பு தான். இது அனைத்து சமுதாய மக்களும் பாதிப்பு தான். மார்க்கெட்டுக்குள்ளே காய்கறி அடைச்சிக்கிறேன் சார். மின் கட்டணத்தை இப்போ இது இவங்க ஏற்றின உடனே இப்போ 10 ரூபா கொடுத்துருக்கிற கரண்ட் பில்லு அவங்க 15 ரூபா ஆக்க போகிறாங்க. மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, 400க்கு எவ்வளோ, 400க்கு மேற்கொண்டு போனால் எவ்வளோன்னு சொல்லி போகும்போது இங்கே மார்க்கெட்டில் இருக்கும்போது ஏகப்பட்ட கரண்டி மேற்கொண்டு ஆகும். இதே மாதம் வந்திருந்தாங்க இந்த பிரச்சனை அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பில்லை. இவங்களுக்கும் ஏற்றுறதுக்கு வாய்ப்பில்லை. மாதம் ஏற்றுருந்தா 400க்கு தாண்ட வேண்டியது இருக்காது. நம்மளும் கரண்ட் பில் அவ்வளோ கட்ட வேண்டியது இருக்காது. நீங்கள் உட்காரும்போது என்ன சொன்னீங்க, மாதத்துக்கு ரீடிங் எடுக்கிறதா சொன்னீங்க. ஏன் எடுக்கலை? எவ்வளோ ஏற்ற நம்ம கட்டிடாகணும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களால. ஏன் குறைக்க போகிறாங்க, குறைக்க மாட்டோம். நம்மளால் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. என் வீட்டில் வந்து 250 ரூபா கட்டின மின்சாரம் 450 ரூபா ஆயிடுச்சு. இப்போ 900 ரூபா ஆயிடுச்சு. இப்போ 5500 நான் கட்டியிருக்கேன். இருக்குது சிமெண்ட் ஷீட்டு வீடு, ஓடி வீடு. கேட்டால் டபுள் யூனிட்டு 500க்கு மேலே ஓடிச்சுன்னா உங்களுக்கு 600 வந்து அந்த யூனிட்டு 700. இப்போது 1000 ரூபா 500 ரூபா வந்து எவனும் கேட்டது கிடையாது. அது கொடுத்துட்டு ஏன் ரேட்டை ஏற்றுறீங்க? ஒரு ஓலை வீட்டுக்கும் குடிசை வீட்டுக்கும் 5000. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு 10000 ரூபா வந்திருக்கு. அவர் வந்து 5000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாரு. இப்போ 10000 ரூபா கட்டுறாரு. கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. கேட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறீங்க, வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க. யார் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை, யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை? எல்லார் வீட்டில் தான் இருக்குது. கோரிக்கை வந்து இருக்கிற ரேட்டே கட்டினாலும் போதும், இன்னும் ஏற்றக்கூடாது. நான் டைலர் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க வருமானம் வேறு, இப்போ இருக்க வருமானம் கூலிக்கு வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 150 ரூபா சம்பாதிச்சிருந்தோம் கூலி. இன்றைக்கி 200-300 ரூபா சம்பாதிக்கும். ஃபேமிலி என்ன பண்ணுறது? வீட்டுக்கு என்ன கொடுக்க முடியும்? நடத்துகிற ஃபேமிலி மட்டும்தான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இது வந்து என்ன செய்யணும், பொதுஜனங்கள்லாம் இவர் கருத்தில் வச்சு ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, கொஞ்சம் குறைக்கலாம். திடீர்னு ஏற்றம் பண்ணியிருக்கனால ஆனால் போராட்டம் நடத்தித்தே ஆகணும் கண்டிப்பாக. பால், மின்சாரம், மருந்து, ஸ்கூல், இது எல்லாமே அத்தியாவசிய பொருள் புறமே இவர் ஏற்றி விட்டார். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உண்டான விஷயந்தான்.